ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷெஸ்வான் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 2 கப் ஃபைன்லி சாப்ட் கேரட் ஆட் பண்ணிவிடுங்க. 2 கப் ஃபைன்லி சாப்ட் பீன்ஸ், அதே மாதிரி கோஸ், இது ரெண்டும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விடுங்க. லேசாக வதங்கினதுக்கப்புறம் ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு 1.5 கப் அதுவும் வதங்கட்டும். அதுக்கப்புறம் அதில் ஒரு 2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, தேவையான அளவு உப்பு, இதையும் போட்டு குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ் ஆட் பண்ணுறேன். ஷெஸ்வான் சாஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வேக வச்சு வடித்த நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஹக்கா நூடுல்ஸ் பேக்கெட் இருக்குள்ளே அது மாதிரி அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் அண்ட் 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணிவிடுங்க. டாஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக நம்ம ஃபைன்லி சாப்ட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், அடுப்பை ஸ்டாப் பண்ணிடலாம். டேஸ்டியான ஸ்பைசி ஷெஸ்வான் நூடுல்ஸ் ரெடி. இதிலே நீங்கள் எக் வேணும்னா போட்டுக்கலாம், சிக்கன் வேணால் போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.